சப்பாத்தி கள்ளிப்பழம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி 2-3 டைம் கழுவிடுங்க. கைப்படாமல் கழுவுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா, பழத்தோட மேல் பக்கம் தான் ஸ்டார் முள் இருக்கும். சுற்றி இருக்க முள்ளெல்லாம் நான் கட் பண்ணி தான் அனுப்பிடுவேன். ஆனால் நிறைய பேர் சிஸ்டர் இந்த ஸ்டார் முள்ளையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டார் முல்லை வந்து பழத்தை வெட்டினா தான் எடுக்க முடியும். அதனால் பழத்தோட மேல் பக்கம் இருக்கும் பார்த்துக்குங்க. அதை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க சரிங்களா. சில பேர் வந்து பச்சை காயாக இருக்குங்க சிஸ்டர் அப்படின்றீங்க. பழத்தை கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு பச்சை காயாக இருந்தால் கேளுங்க சரிங்களா. இப்போ மேல் தோல் பச்சையாக இருக்கும், உள்ளே கட் பண்ணோம்னா பழமாக இருக்கும் சரிங்களா. மேல் தோலும் எனக்கு சிவப்பாக தான் வேணும், இந்த மாதிரி பச்சையாக செங்காயாக இருக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க. அப்படி கேட்டால் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் போட மாட்டேங்க. அப்படிலாம் இருக்கிறத அனுப்புனா கொரியர் ஆஃபீஸில் எப்படி டேமேஜ் ஆயிரும், உங்களுக்கும் லாஸ் எனக்கும் லாஸ். அதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், நீங்கள் ஆர்டர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்பாத்தி கள்ளிப்பழம் ஃபுல்லாமே விதைகள் தான் இருக்குங்க. சில விதைகள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், சில விதைகள் ஹார்டாக இருக்கும். அப்படி ஹார்டாக இருக்க விதைகள் சப்பிட்டு இந்த மாதிரி துப்பிடுங்க. அது அவ்வளோ பெரிய பழத்தில் எனக்கு 4 விதைகள் தான் ஹார்டாக